இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஈஸ்டர் பண்டிகை நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு குட் ஃப்ரைடே ஈஸ்டர் சமயங்களிலே சிலுவையை குறித்து, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தியானிப்பது ஒரு விசேஷமான மற்றும் அவசியமான காரியமாக இருக்கிறது. மற்ற நாட்களில் இதை பேசுகிறதை விட, ஒவ்வொரு நாளும் இதை தான் பேசணும், ஆனால் மற்ற நாள்களில் இதை பேசுகிறதை விட ஈஸ்டர் அன்றைக்கு பேசும்போது ஜனங்களுடைய கவனம் அதன் மேலே அதிகமாக இருக்கும். அவருடைய புரிந்து கொள்ளுகிற தன்மை இன்னும் கொஞ்சம் விரிவடைந்த நிலையில் இருக்கும். ஏன்னா மற்ற வாரங்களில் என்ன கேட்க போகிறோன்னே தெரியாமல் வருவாங்க. ஆனால் ஈஸ்டருக்கு வரும்பொழுது இதைத்தான் கேட்க போகிறோம் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்கனவே அவங்களுக்கு இருக்கிறதுனால அன்றைக்கு இதை பற்றி பேசும்போது இன்னும் கொஞ்சம் அவருடைய எண்ணங்கள் விரிவடைந்த நிலையில் இருக்கும். ஆகவே தான் நாம் இந்த மாத துவக்கத்திலிருந்தே இந்த காரியங்களை குறித்தே பேசி கொண்டிருக்கிறோம். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, எங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக. நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பிரகாரமாய் அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆழமாக காரியங்களை புரிந்து கொள்ள, அதன் நிமித்தமாக நாங்கள் பெற வேண்டிய விடுதலையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனத்தில் நம்முடைய கவனத்தை வைத்திருக்கிறோம். 3 காரியங்கள் சிலுவையில் நடைபெறுவதாக இயேசு சொல்கிறார். ஒன்று, இந்த உலகத்திற்கு இப்பொழுதே நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதை குறித்து தான் கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த உலகம் ஒரு வகையாக இயக்கப்படுகிறது. இயக்கப்படுகிறது என்றால் அதை இயக்குபவர் ஒருவர் இருக்க வேண்டும். அவர் தான் அதிபதினு சொல்றோம். இந்த வாரத்தில் நம்ம அதை தான் பார்க்க போறோம். இந்த தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு என்ன நடக்கிறது? யோவான் 12வது அதிகாரம் 31வது வசனம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். தீர்ப்பு வந்துவிட்டது. தீர்ப்பு செயல்படுத்தப்படுகிறது. அந்த தீர்ப்பு எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பது தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான். அதை நாம டிபிடியில் இப்படி வாசித்தோம். ஃபார் த ரூலர் ஆஃப் திஸ் டார்க் வேர்ல்ட் வில் பி ஓவர் த்ரோன். அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு, அவனுடைய அதிகாரங்கள் பிடுங்கப்பட்டு, அவன் ஒரு ராஜ்யத்தை ஆளுகிற ராஜா தோற்று போனால் அவருக்கு என்ன செய்யப்படுமோ அது இங்கே செய்யப்படுகிறது. போன வாரத்தில் அதிகாரங்கள் அவமானப்படுத்தப்பட்டதை நாம் பார்த்தோம். இதுதான் அதிகாரம் என்று உலகம் நம்பிக்கொண்டிருந்த பொழுது மதம் சார்ந்த ஒரு உலகம், அரசியல் சார்ந்த ஒரு உலகம், பணம் சார்ந்த ஒரு உலகம், இவைகளெல்லாம் சேர்ந்து ஒருவரை குற்றவாளி என்று தீர்ப்பு செய்த போது தேவன் அவர் குற்றவாளி அல்ல என்று சொல்லி இவர்களை அவமானப்படுத்தினார். இந்த அதிகாரங்கள் அவமானப்படுத்தப்பட்டு விட்டது. துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவர்கள் உரிந்து கொள்ளப்பட்டது. இவங்க தான் நினைச்சாங்க அவர் அவமானப்படுத்தணும்னு சொல்லி. ஆனால் உயிர்த்தெழுந்த உடனே இவர்களுடைய முகங்கள், இவர்கள்னா ஒரு குறிப்பிட்ட நபர் கிடையாது. நான் சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, ஒரு பிலாத்தோ, ஒரு காய்பாவோ, ஒரு ஏரோதையோ நாம் இங்கே பேசவே இல்லை. ஏன்னா அந்த இடத்துல யார் இருந்தாலும் அதுதான் செய்ய போறாங்க. ஏன்னா இந்த இயேசு கிறிஸ்துவை எப்படி தேவன் உயிரோடு எழுப்பினாரோ அதுபோல இவர்கள் வேறு ஒரு பவருக்கு கீழே, வேற ஒரு வல்லமைக்கு கீழாக தான் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும். இங்க நாம நினைக்கிறோம் எல்லாம் சட்டப்படி நடந்துட்டு இருக்குது, யாரோ ஒரு நல்லவர் வந்தாருன்னா வேற மாதிரி கொண்டு போயிடுவாரு அப்படின்னு நடந்துட்டோம். இதுதான் இருள் உலகம். இருள் உலகத்துல நம்மளால புரிந்து கொள்ள முடியாத காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பதான் எது நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, இதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அப்பதான் இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தை அங்க வீசுகிறார். நானே உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். எங்க ஒளி தேவை? இருள்ல ஜனங்க இருக்கும்போது தான் ஒளி தேவை. இப்ப ஜனங்க இருள் இருக்கிறாங்க. அந்த இருள் என்ன? இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்று தெரியாமலே அவர்களும் அந்த இயக்கத்திற்குள்ளாக
புவியீர்ப்பு சக்தியில இழுக்கப்பட்டிருக்கிறது போல இந்த இயக்கத்திற்குள்ளே தங்களையும் வைத்துக் கொள்கிறார்கள். அவர்களும் அப்படித்தான். யாரை இவங்க குற்றம் சொல்றார்களோ அதை போலவே இவர்களும் நடந்து கொள்கிறார்கள். அப்படிதான் நடந்து கொள்ள வேண்டியது இருக்குது. இந்த இயக்கம் அப்படி ஏங்கி கொண்டிருக்கிறது. அப்போ என்ன காரணம்னு சொன்னா, இந்த அதிபதிகள் அல்ல. எந்த அதிபதிகள்? இந்த பிலாத்தோ, காய்பாவோ, ஏரோதோ இங்கே அதிபதிகள் அல்ல. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்பட்டு போகிறான். அப்போ இந்த 3 விஷயங்களையும் இயக்குகிற ஒன்று இருக்கிறது. அது என்னது? அந்த அதிபதி எப்படி செயல்படுகிறான்? அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, இங்க இந்த அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்ட அந்த தள்ளப்படுவான்ன்ற வார்த்தை வேற எங்க வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்தின விசேஷத்தில் அது வருகிறத நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றஞ்சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த குற்றஞ்சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இங்க உலகத்தின் அதிபதி புறம்பே தள்ளப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உலகத்தின் அதிபதி யாருன்னா, எப்படி அவன் செயல்படுறான்னா, குற்றஞ்சாட்டுதலின் மூலமாக. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஏன்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான மெசேஜ் எல்லாம் கேட்டிருப்பீங்க. பிசாசுனா யாரு, அவன் எப்படிலாம் ஜனங்களை பாவம் செய்ய தூண்டுகிறான், எப்படிலாம் இந்த உலகம் கெட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். ஆனா பேசிக்கா புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த உலகம் பெரிய உலகம். ஆனால் அது ஒரு பெரிய பந்து ஒரு அச்சாணியில சுத்துகிறது போல, ஒரு சின்ன கம்பிக்குள்ள இந்த குளோப் இப்படி உருண்டையா சுத்திட்டு இருக்கும் பாருங்க மாடல்ல. அது போல இந்த உலக முறை இயக்கப்படுவது எப்படின்னு சொன்னா, குற்றஞ்சாட்டுவதின் மூலமாக, பை பிளேமிங். நான் சரி நீ தவறு, இவ்வளவுதான். இதுதான் பேசிக். ஆனா இதுலதான் மொத்த விஷயமுமே அடங்கி இருக்கிறது. இப்ப நம்ம இந்த மன்னிப்பு, பாவம் இதெல்லாம் புரிந்து கொள்ளணும்னா இதை புரிந்து கொள்ளணும். இந்த சாத்தானுக்கு பேரு, சரியான பேரு ஹசட்டான். ஹசட்டான் அப்படின்னு சொன்னா ப்ராசிக்யூட்டர், அதாவது குறுக்க புகுந்து குற்றஞ்சாட்டுகிறவர். நீங்க நல்லா இருந்தாலும் குற்றஞ்சாட்டுவார், நீங்க நல்லா இல்லைனாலும் குற்றஞ்சாட்டுவார். நீங்க நல்லா இல்லைன்னா பாருங்க இவன் நல்லாவே இல்லை அப்படின்னு குற்றஞ்சாட்டுவார். நல்லா இருந்தா, யோபு சூப்பரா இருந்தான், நல்லா தேவனை தொழுது பலி செலுத்தி பாவம் செஞ்சிருவாங்களோ என் பிள்ளைங்கன்னு சொல்லி பயந்து இந்த மாதிரி காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு, நல்லா பணக்காரராகவும் இருந்தாரு, அவர் மேலேயும் குற்றம் சாட்டுவோம். அவனுக்கு தெரிஞ்ச ஒண்ணு குற்றம் சாட்டுகிறது. அவன் தான் முத தோட்டத்தில் போய் தேவன் மேல ஒரு குற்றத்தை வைக்கிறான். தேவன் உங்களுக்கு எல்லாத்தையும் தரல, நீங்க முன்னேறத அவருக்கு பிடிக்கல, அவருக்கு ஒரு பயம் இருக்குது, நீங்க அவரை போல ஆயிடுவீங்களோன்னு ஒரு பயம் இருக்குதுன்ற ஒரு சட்டிலான தந்திரம் உள்ள, வெளியே அது நமக்கு நன்மை செய்யற மாதிரியே இருக்கும், நம்மளை ரொம்ப நேசிக்கிற மாதிரியே இருக்கும், ஆனா அது ஒரு தீமைக்கு நேரம் நடத்தும் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அங்க செய்கிறான். குற்றஞ்சாட்டுகிற விதமே தெரியாதது போல, இவர்களுக்கு நன்மை செய்கிறது போல தேவன் மேல ஒரு குற்றஞ்சாட்டுதல். இவனுக்கு எப்பொழுதுமே எல்லார் மேலேயும் ஒரு குற்றஞ்சாட்டணும். இன்னொரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். சகரியா 3வது அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். என்ன விரோதம் செய்யறான் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். யோசுவாவெனில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன்னை அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். இப்ப என்ன விரோதம் செய்யறான் சாத்தான்? என்ன விரோதம் செய்யறான்னா, இவன் அழுக்கு வஸ்திரம் தரித்திருக்கிறான் அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டு.
அதனால தான் ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற அழுக்குகளை நீக்குங்க, அவன் அக்கிரமங்களெல்லாம் நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிசாசுன்னு சொல்லுகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, சாத்தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஹசத்தான் அப்படின்னா அது ஏதோ 2 கொம்பு ஒரு வால் உடையதாகவோ அல்லது ஒரு பாம்பாகவோ அல்லது உங்களை பாக்கு போட செய்கிற, விபச்சாரம் பண்ண செய்கிற ஒரு வல்லமையாகவோ அப்படிதான் கருதி கொண்டு இருக்கிறோம். இந்த சாத்தான் தாங்க என்ன இப்படிலாம் செய்ய வச்சுட்டான். சாத்தான் அதெல்லாம் செய்ய வைக்கலையாம். சாத்தானுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்க எப்போ நீங்க சாத்தானா மாற முடியும், சாத்தானுடைய ஆட்களாக எப்பொழுது மாற முடியும்னா, அடுத்தவர்கள் மீது பழி சொல்லும் பொழுது நீங்கள் சாத்தானுடைய பதவியை எடுத்துக்கொள்கிறவர்களாகவோ அல்லது அவருடைய பிள்ளைகளாகவோ மாற முடியும். நீங்கள் மற்றவர்கள் பழி சொல்லுகிறதுனால், பழி சொல்லுகிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் சாத்தானுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வசனம் எங்க இருக்குன்னு தேடாதீங்க, வசனம் இல்லை, நான் பேராஃப்ரைஸ் பண்ணி சொல்லியிருக்கிறேன். அப்ப இந்த தள்ளப்பட்டு போனது என்னது, புறம்பே தள்ளப்பட்டு போனது என்னது, பழி சொல்லுதல். என்ன விஷயம், என்னங்க பழி சொல்றது இவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு யோசிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் சாத்தானுடைய தந்திரம். அதனாலதான் அந்த சர்ப்பமானது மிகுந்த தந்திரமுள்ளதாக இருந்தது. தந்திரமுள்ளதாக இருந்ததுன்னா ரொம்ப கால்குலேட்டிவாக கிடையாது. இந்த ஒரு சர்ப்பத்தை ஏன் அவங்க எடுத்துக்காட்ட வைக்கிறாங்கன்னா, அது இருக்கிற இடமே தெரியாது, அது அங்கதான் இருக்குதுன்னே தெரியாது. அது ஒரு இதுல படுத்திருக்குன்னு வச்சுங்க, நீங்க போய் அதை தட்டி விடுற வரைக்குமே அப்படி ஒரு விஷயம் அங்க இருக்கிறது தெரியாது. வெரி ட்ரிக்கி, சட்டில். அப்போ நாமும் கூட இதுல எப்படி பாதிக்கப்படுறோம்னு சொல்லி சொன்னா, இது சாத்தானுடைய கிரியைன்னு தெரியும். இப்ப பீடி சிகரெட் குடிக்கிறோம், விபச்சாரம் பண்றோம், கொலை பண்றோம், இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு தெரியுது இதெல்லாம் சாத்தானுடைய கிரியைகள், இவர்கள் எல்லாம் சாத்தான்கள் அப்படிலாம் சொல்ல தெரியுது. கரெக்டா பார்த்து சொல்லிடுவோம். ஆனா இப்படி சொல்றோம் பாத்தீங்களா, இவெல்லாம் சாத்தான்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதுதான் சாத்தானுடைய வேலைன்றது தான் நமக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் சில பேருக்கு. அப்ப இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே எதுல அவங்க கை தேர்ந்தவர்களா மாறினாங்கன்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இல்லையா. சோ என்ன பண்ணிட்டாங்க, நன்மை, நான் நன்மை நீ தீமை, நான் நல்லவன் நீ கெட்டவன், நான் சரி நீ தவறு. இந்த பிளேம அசியூம் பண்றதுல அந்த பழம் சாப்பிட்டோடனே பாருங்க, அந்த பழத்துல ஏதோ ஒரு வல்லம் இருந்திருக்கு போல் இருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்ட உடனே குறை சொல்லுவதிலே PhD வாங்கி விட்டார்கள். மற்றவர்கள் மேல் பழி போடுவதில், நீர் தந்த ஸ்திரீ தான் காரணம், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, இதெல்லாம் விஷயம். சர்ப்பம் என்னை வஞ்சித்ததுன்னு சொல்ல வைக்கிறதே சர்ப்பம் தான். அதான் இதுல ரொம்ப சிக்கலான விஷயம். இப்படி பழி போட ஆரம்பித்து உலகம் இயங்க ஆரம்பித்தது. இப்ப தோட்டத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து இந்த அடிப்படையில வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பிளேம் கேம் நல்லா போகணும்னு சொல்லி சொன்னா அதுக்கு தேவை ஒரு பலியாடு. பழி போடுவதற்காக தேவை ஒரு பலியாடு. இந்த பலியாடு யாரா இருப்பாங்க, எப்பொழுதுமே அதிகாரத்தில் இல்லாதவர்களாக இருப்பாங்க, எளிமையானவர்களாக இருப்பாங்க, காசு இல்லாதவர்களாக இருப்பாங்க, தங்களுடைய குரலை உயர்த்த முடியாதவர்களாக இருப்பாங்க. இவங்கள தான் பலியாடாக மாற்றுவோம். எங்க பலி கொடுக்கறதே ஆடு மாடு புறா தானே கொடுத்தோம். சிங்கம் புலி கழுகுன்னு சொன்னோமா பலி கொடுக்கறதுக்கு? நீ பெரிய பாவம் செஞ்சிட்ட, சிங்கத்தை பலி கொடு, புலிய பலி கொடுன்னு சொன்னார் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னதா இவங்க சொல்றாங்க, பலி கொடுக்க சொன்னதா. ஆனா எரேமியாவில் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் சொல்லலைன்னு சொல்லிட்டாரு, அது வேற விஷயம். ஆனா எதை பலி கொடுக்குறோம்? அந்த புறா. எது சிம்பிளான மிருகமோ, எது ஈஸியா மாட்டுமோ அதுதானே பலி. ஏன் ஒரு யானையை கொடுத்துருக்கிறது, ஒரு சிங்கம் புலியை கொடுக்கறது, கழுகை கொடுக்கறது செய்ய மாட்டோம். யார் எளிமையானவர்களோ அவர்களை தான் பலி கொடுப்போம். இந்த பலி செலுத்துவதின் மூலமாக தான் உலகம் இயங்க ஆரம்பித்தது.
அதனாலதான் வேதாகமோ காயின் ஆபேலை கொன்றான், போய் ஒரு நகரத்தை கட்டினான். சிட்டி வாஸ் பில்ட் ஆஃப்டர் எ சாக்ரிஃபைஸ். ஒரு கொலையின் மேலாக முதல் பட்டணம் கட்டி முடிக்கப்பட்டது. பட்டணங்கள் உருவான கதைன்னு வேணா வச்சுக்கோங்க. அப்போ இந்த நான் உன் மேல பழி சொல்லணும், உன்னை பலிகடாவாக்கணும். இப்போ நம்ம 2 பேரும் சமாதானத்துக்கு வரணும். நான் உன்னை பழி சொல்றேன்ல, நீ என்ன பழி சொல்ற, நம்ம 2 பேரும் சமாதானத்துக்கு வரணும்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்னொரு ஆளை கண்டுபிடிக்கணும். ஆளோ ஆடோ ஏதோ உன்னை கண்டுபிடிச்சு இதுதான் நம்ம பிரச்சனைக்கு காரணம், இதை வெட்டிட்டோம்னா, இந்த சில சில கல்யாணங்கள்ல இப்படி சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா பொய்யா தெரியாது. தோஷம் இருக்கும்னு சொல்லுவாங்க. தோஷம் இருக்குதுன்னா கல்யாணம் பண்ணா அந்த கணவன் இறந்துடுவாரே அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது இந்த மாப்பிள்ளைக்கு 2 கல்யாணம் பண்ற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியாது, கதை கேட்குறோம். அப்போ ஒரு வாழை மரத்தை முதல்ல தாலி கட்டி அந்த வாழை மரத்தை வெட்டிட்டு பிறகு ஒரு தாலி கட்டுவாங்க. பிறகு ஒரு தாலி கட்டினாங்கன்னா அந்த தோஷம் நீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாழை மரம் என்னன்னா ஒரு பலி. அதுபோல நம்ம 2 பேரும் ஒன்னாகணும்னா பொது எதிரி ஒருத்தனை கண்டுபிடிச்சு இவன் தான் பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லி அவனை கட் பண்ணிட்டோம்னா நம்ம எல்லாம் ஒன்னாக ஆரம்பிச்சிடுவோம். இதாங்க மதம், இதாங்க அரசியல். புரிந்து கொள்ளுங்க, இப்படித்தான் நடக்குது. மக்கள் கூட்டத்திலே ஒரு கூட்டத்தை பலிகடாவாக்குவோம். அவன் சரி கிடையாது, அவன் பார்வை சரி கிடையாது, அவன் ட்ரெஸ் சரி கிடையாது, ஏதோ ஒன்று சொல்லுவோம். சொல்லி அவர்களை ஒதுக்கி அவர்களை பலிகளாவாக்கி மற்றவர்களை ஒரு பக்கமாக சேர்த்து ஒன்றாக ஆக்கி அதன் நிமித்தமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதோ அல்லது நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறதோ நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ பிளேம், ஸ்கேப் கோட், இது 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. பழி போடுதல், பலி செலுத்துதல். இந்த பழி நீங்குவதற்காக பலி உண்டாகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா தேவன் இதை விரும்பல அப்படிங்கிறத ஓசியா 6:6 சொல்றார். ஓசியா 6:6, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன். பலிகளை அல்ல இரக்கத்தை விரும்புகிறேன் அப்படின்னு ஓசியா சொன்னதை மத்தேயு புஸ்தகத்துல 2 முறை இயேசு குறிப்பிடுகிறார். ஒரே விஷயத்தை 2 முறை இயேசு குறிப்பிடுகிறது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அதை 2 முறை குறிப்பிடுகிறார். 2யுமே மத்தேயு தான் எழுதுகிறார். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தை முதல்ல பார்ப்போம். மத்தேயு 9:13, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். யாருக்கு இரக்கம் தேவை? பாவிகளுக்கு இரக்கம் தேவை. யாருக்கு பலி தேவை? நீதிமான்களுக்கு பலி தேவைப்பட்டிருக்குதாங்க. நான் நீதிமான் அப்படின்னு சொல்றவங்களுக்கு பலி தேவைப்படுது. நான் பாவிதாங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பலி தேவைப்படல, இரக்கம் தேவைப்படுது. அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. நீ பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல. யார நீதிமான்கள்? பலி செலுத்துறவங்க தான் தங்களை நீதிமான்கள் எண்ணிக்கொள்றாங்க. ஆனா பாவிகள் பலி செலுத்துவதனால் தங்கள் பாவம் போகும்னு நினைக்கல, இரக்கம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக தான் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் என்றார். இந்த விஷயங்களை நம்ம புரிந்துக்கணும்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இன்றைக்கும் பலி செலுத்துதல் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ஆடு மாடு செலுத்துறத யூதர்கள் கூட நிறுத்தியிருக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து பலி செலுத்துவதென்றால் என்னவென்று நாங்கள் பலி செலுத்துறது இல்லைன்னு சொல்றோம். ஆனா இப்போ இந்த பலி செலுத்துவதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டோம்னா நம்ம எல்லாரும் இதுல ஈடுபட்டு இருக்கிறோம். எல்லாரும் வேற ஒருத்தரை பலிகடாவாக மாற்றுகிறோம் என்பது நமக்கு தெரியும். சிலுவையில ஆண்டவர் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த விஷயங்கள் இவைகள் எல்லாம். இப்போ மத்தேயு 12:7 பார்ப்போம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால்
குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இதுதான். அப்போ பலி என்பது என்ன? குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்துவது. இதுதான் பலி. குற்றமில்லாதவர்களை குற்றவாளியாக தீர்ப்பது பலி. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்பினேன். இப்போ குற்றம் இல்லாதவர்களுக்கு நம்ம ஏன் மன்னிப்பு கொடுக்கணும்? குற்றம் உள்ளவர்களை தானே நம்ம குற்றவாளிகள்னு தீர்க்கிறோம். குற்றம் இல்லா அது அப்போ குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளியாக தீர்த்தா தானே பலி. நான் அப்படி செய்யலையே. இப்போ அவங்க குற்றவாளி இல்லையான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த பலி செலுத்தினது எப்போ தெரிய வருது? இந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிச்சாங்களே, அவர் குற்றவாளி இல்லைன்றதுனாலே அடிச்சாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் குற்றவாளி தானே. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி என்பதனாலே அவர்கள் குற்றம் என்று தீர்த்தார்கள். இங்க குற்றவாளிகளை, குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதுதான் பலின்னு சொல்லி சொன்னா, எப்ப அது அவங்களுக்கு தெரிஞ்சது? அவர் உயிரோட வரும்போதுதான் தெரிஞ்சது. ஓஹோ, நம்ம பலியில செலுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. திரும்ப திரும்ப அந்த மத்தேயு 12:7 வாசிங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். அப்ப குற்றம் இல்லாதவர்களை குற்றப்படுத்துவது பலி என்று சொன்னால், எனக்கு குற்றவாளி யார் குற்றவாளியா இல்லை என்று எனக்கு எப்படி தெரியும் என்றால், நான் எதை குற்றம் என்று நினைக்கிறேனோ, நான் எதை குற்றமில்லை என்று நினைக்கிறேனோ அதன் பொறுத்தே நான் தீர்ப்பு சொல்றேன். ஆனா என் தீர்ப்பு வேற மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்ப இதுல என்ன வருது? நான் எல்லாருக்கும் இரக்கத்தையே காண்பிக்க வேண்டுமே தவிர, எப்பொழுது நான் ஒருவரை குற்றவாளி என்று தீர்க்கிறேனோ அப்பொழுது நான் பலி செலுத்துகிறேன். ஓ, நாங்க பலியெல்லாம் செலுத்துறது இல்லை, நாங்க யாரையும், நாங்க குற்றம் உள்ளவர்களை தான் குற்றம் சொல்லுமே தவிர குற்றம் இல்லாதவர்களை குற்றம் சொல்றதே இல்லை. அது குற்றமில்லை என்று தீர்ப்பளிப்பதற்கு நீங்கள் யார்? இதுதான் கேள்வி. அப்படிங்கும் போது நம்ம சிக்கல்ல மாற்றோம். அதுக்கு பேசாம என்ன பண்றோம்? எல்லாரையுமே மன்னிக்கிறது, எல்லாருக்குமே இரக்கம் செலுத்துகிறது தான் தேவன் விரும்புகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். இதை கற்றுக்கொள்ள வேண்டும்ன்றார். 2 இடத்துலயும் சொல்றார், போய் கற்றுக்கொள்ளுங்க. இதனுடைய கருத்து என்னன்னு கத்துக்குங்க. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் தேவன் சொன்னார் இல்லையா, அதை போய் முதல்ல கத்துக்கோப்பா. அப்ப நாம தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி சொன்னா, இந்த பலி செலுத்துகிற இயக்கம் இருக்குது, இந்த உலகம் இயங்குகிற முறை ஒன்று இருக்குது, மத முறை, பலி செலுத்துகிற முறை இருக்குது. நான் பரிசுத்தம், நீ பரிசுத்தம் இல்லை, நான் செய்யறதெல்லாம் சரி, நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லை, நான் சாப்பிட்றதெல்லாம் சரி, நீ சாப்பிட்றது சரியில்லை, நான் உடுத்துற உடை சரி, நீ உடுத்துற உடை சரியில்லை, இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே. இதுல தான் நாம பலி செலுத்தி கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவன் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்பதை பேசுகிறோம். ஆனா நாம எல்லாரையும் ஏற்றுக்க மாட்டேன்றோம். ஓ, அவன் தெரியுமா இந்த மோசமான நபர், அவன் தெரியுமா இவன் அந்த மாதிரியான நம்பிக்கையில் உள்ளவன், ஆகவே நாங்க அவங்களெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். அவங்க ஏத்துப்போம். எப்ப ஏத்துப்போம்? நாங்க நம்புறதையே அவங்க நம்பி வந்தாங்கன்னா ஏத்துப்போம், இல்லைன்னா ஏத்துக்க மாட்டோம். இது நாம சொல்ற விஷயம். அவங்க, நீங்க யார அப்படி சொல்றீங்களோ அவங்களும் உங்களை அப்படித்தான் சொல்றாங்க. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. எப்பொழுதுமே இன்னொருத்தரை பலி செலுத்தும் போது அல்லது இன்னொருத்தரை குற்றம் சாட்டும் போது, நான் அவனை குற்றம் சாட்டுகிறேன், நான் அவனை பலி செலுத்துகிறேன் சொல்ல மாட்டோம். நாம் என்ன சொல்லுவோம்? ஐ எம் ஸ்டாண்டிங் ஆன் த சைட் ஆஃப் ட்ரூத். நான் சத்தியத்துக்காக நிற்கிறேன், நான் தீமைக்கு எதிர்த்து நிற்கிறேன், இதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காது, ஆகவே நான் இதற்கு எதிர்த்து நிற்கிறேன், இப்படி சொல்லுவோம். ஆனா செஞ்சுக்கிட்டு இருக்கிறது நம்மை அறியாமலே நாம் பலியை தான் செலுத்தி கொண்டிருப்போம். இதுதான் இந்த சாத்தானுடைய வேலை. இதை தான் தேவன் புறம்பே தள்ளுகிறார் சிலுவையில. ஏன்னா தள்ளுவதற்கான அதிகாரம் அவர் ஒருவருக்கு தான் இருக்குது. எப்படி இருக்குது? அவர் தான் பழி வாங்குவதற்கு எல்லா விதத்திலேயும் உரிமை பெற்றவராக இருக்கிறார். அவர் தான் தப்பு செய்யாம உண்மையிலேயே குற்றமற்றவரை குற்றவாளியாக சொன்னானா அவர் தான். ஏன்? நாம குறை சொல்லுகிற எல்லா மனிதர்களும், நம்மை குறை சொல்லுகிற எல்லா மனிதர்களும் ஒரு விதத்தில் சரியானவர்கள். நாம யார் மேலேயும் சும்மா போய் எந்த குறையும் சொல்றது இல்லை. ஏதோ ஒரு விதத்தில் அவனுக்கு ஒரு குறை இருக்கும், அதுக்கப்புறம் நாம கொஞ்சம் நிறைய பில்டப் பண்ணிப்போம், அது வேற விஷயம். ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எல்லார் இடத்திலும் குறைகள் இருக்கும். அப்ப நான் இதுக்காக தான் அவனை கொன்னன்னு சொல்ல முடியும். ஆனா எந்த குறையுமே இல்லாத ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் இயேசு கிறிஸ்து. அவரை சிலுவையில மாட்டிட்டாங்க. அவர் குறை இல்லாம இருந்தது பெரிய விஷயம் இல்லை, நான் அதை பெரிய விஷயமா பேசல.
அவர் குறையில்லாமல் இருந்ததுனால அவர் பழி வாங்குவதற்கு, அல்லது நீங்கள் செய்தது தவறு, ஆகவே நீங்கள் எல்லோரும் சிலுவைக்கு போக வேண்டும் என்று உயிர்த்தெழுந்த பிறகு தீர்ப்பு சொல்வதற்கு முழு உரிமை பெற்றவர். அவர் சிலுவையில் இருக்கும்போது என்ன சொல்றாரு? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும் என்றது குட் ஃப்ரைடேல 7 வார்த்தைகள் ஒரு வார்த்தை பிரசங்கம் பண்றதுக்காக அவர் சொல்லல. ஏதோ மன்னிக்கணும் அப்படின்னு சாதாரணமா யோசிக்காதீங்க. அதுதான் ஒரு புது உலகத்தை உண்டாக்கின வார்த்தை. அதுவரை இயங்கின முறைகளிலிருந்து வித்தியாசப்பட்ட ஒன்று. யார் சொல்லுகிறான்றது ரொம்ப முக்கியம். என்னால இன்னொருத்தரை எதிர்த்து தாக்க முடியாத போது, எனக்கு அந்த வல்லமை இல்லாத போது, சரி போனா போட்டு நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது வேற. எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கும் பொழுது, என்னால முடியும் பொழுது, சரி போனா போதுன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்றது வேற இல்லையா? 2 விஷயம் இருக்குது. அதான் இயேசு சொன்னார், நான் இப்போ கூப்பிட்டா என்னுடைய பிதா 12 லேகியோன் தூதர்களை அனுப்புறதுக்கு எனக்கு தெரியாம இல்லப்பா. அவ்வளவு அதிகாரம் படைத்தவர். அவர் அங்க தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்படும் பொழுதும், நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வா கூப்பிடுறாங்க. நம்ம அதிகாரம் இல்லாத போது பணிந்து போவோம். அதிகாரம் இல்லாத போது சரி சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு அதிகாரம் இருக்கும் என்றால், அந்த அதிகாரத்தை செயல்படுத்த முடியுமானால், அந்த நேரத்தில் எப்படி இருப்போம்? பதவிக்கு வந்த யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை மன்னித்தானே, அதுபோல உயிர்த்தெழுந்த இயேசு பயப்படாதிருங்கள், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி ஒரு புதிய உலகத்தை கொண்டு வந்தார். நீங்க ஏதோ சாதாரணமான விஷயமா நினைச்சுக்காதீங்க, குறை சொல்றது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி. மற்ற பாவங்கள் எல்லாம் வெளியே தெரியும். பாவம் செய்யும் போது இதை பாவம்னு பேரிட்டுலாம். அந்த பேர் இடும் பொழுது நம்ம செய்யறது தான் பாவம் அப்படின்னு நமக்கு தெரியல. லூக்கா 11:48, ஆகையால் உங்கள் பிதாக்களுடைய கிரியைகளுக்கு நீங்களும் உடன்பட்டவர்கள் என்று சாட்சியிடுகிறீர்கள். எப்படி என்றால், உங்கள் பிதாக்கள் அவர்களை கொலை செய்தார்கள், நீங்களோ அவர்களுக்கு கல்லறை கட்டுகிறீர்கள். ஆதலால் தேவ ஞானமானது, நான் தீர்க்கதரிசிகளையும் அப்போஸ்தலர்களையும் அவரிடத்தில் அனுப்புவேன், அவர்களில் சிலரை கொலை செய்து சிலரை துன்பப்படுத்துவார்கள். ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றத்தின் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசியுடைய இரத்தப்பழியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்கிறது. இதுவரைக்கும் ஆபேலுக்கு என்ன நடந்ததோ அது முதற்கொண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு கொஞ்சம் முன்னால சகரியாவுக்கு அதே தான் நடந்தது. இவர்கள் எல்லாரும் கொலை செய்யப்பட்டார்கள். என்ன காரணத்துக்காக? சத்தியத்தை வெளிப்படுத்தினதுனால, உண்மையை சொன்னதுனால, தேவனுக்கு இது பிரியமில்லைன்னு சொன்னதுனால. இந்த சைடில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? குற்றம் இல்லாதவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்து அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவும், நான் சொல்றேன் உங்களுக்கு, ஒவ்வொரு முறை ஒரு மனிதனை சாகடிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறை ஒரு மனிதன் மேல பழி சொல்லும் பொழுது, அந்த மனிதனோடு கூட இயேசு கிறிஸ்து தன்னை அடையாளப்படுத்தி காண்பிக்கிறார். உங்களை யாராவது பழி சொல்லும் பொழுது, பழி சொல்கிறவர்கள் பக்கத்துல தேவன் இல்லை. யார் மேல் பழி போடப்படுகிறதோ அவர்கள் பக்கத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த ரிலிஜியனுடைய அடிநாதம். என்னன்னு சொன்னா, நம்முடைய பாவங்களை எடுத்து இன்னொருவர் மேல் வைத்து, நம்முடைய பாவங்களை நம்ம ஒத்துக்காம, இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் தெரியும் உங்களுக்கு. இந்த ஆசாரியன் இந்த பாவத்தை எடுத்து இந்த ஆட்டினுடைய தலையின் மேல வைப்பார். இதை தான் நம்ம என்ன சொல்லிட்டோம்னு சொல்லி சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மேல நம்முடைய பாவங்களை வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி வைக்கிறதுனால நம்முடைய பாவம் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா இதுதான் பெரிய பாவம் என்று சொல்கிறார். இதுதான் மனிதர்களுடைய பாவம். எது? என்னுடைய பாவத்துக்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக ஒரு ஆட்டு மேல வைத்து அந்த ஆட்டை பொறுப்பாளியாக்கி அந்த ஆடு கொலை செய்யப்படும்படியாக அல்லது சாகும்படியாக நான் விட்டு விடுகிறேனே, அதுதான் பெரிய பாவம். அதனாலதான் பாவம் உண்டு என்கிற அந்த மனசாட்சி அவர்களுக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு இம்பல்ஸ், அது ஒரு இயல்பா நமக்கு நடக்கிற விஷயம். நம்முடைய தவறுகளை இன்னொருவர் மேல் வைத்து, நீங்க எப்போ இன்னொருவர் மேல விரல் காமிக்கிறீங்களோ அப்போ நீங்க சாத்தானுடைய பதவி என்ன பண்ணிக்கிறீங்க? எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னா இல்லையா? நானு அதைத்தான் நம்ம செய்யறோம் பலி செலுத்தும் பொழுது. அப்ப இயேசு கிறிஸ்துவ
கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நிறுத்தி பிலாத்து பல கேள்விகள் கேட்குறான். அவர் பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு முறை ஒருவரை பலியாடாக தீர்மானித்து விட்டால் என்ன வாதம் பண்ணாலும் இதுல இருந்து என்ன பண்ண முடியாது, தப்பிக்க முடியாது. ஒரு ஒரு எளிமையான ஒருத்தர் மாட்டிக்கொண்டான்னு சொல்லி சொன்னா என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. இன்னைக்கு நடக்கிற பேப்பர்ல வருகிற செய்திகள்லாம் பாருங்க. நீதிமன்றங்கள்ல இருந்து வருகிற தீர்ப்புகள் எல்லாம் நீங்க பாருங்க. ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் சமம் என்று சொல்லப்படுகிறோம் இல்லையா, அது இல்லைன்றது தெரிய வரும். அப்ப கவனிச்சு பாருங்க. த ஃபவுண்டேஷன் ஆஃப் வேர்ல்ட் இஸ் பில்ட் பை கேயின் மாடல். காயினுடைய மாதிரியில தான் இந்த உலகம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த காயினுடைய மாடல் என்ன? பிளேம், பழி சொல்லுதல், அக்யூசேஷன், குற்றஞ்சாட்டுதல், ஸ்கேப் கோட்டிங், அதுக்கு ஒரு பலியாடை ஆயத்தப்படுத்துதல், பிறகு வன்முறை, வயலன்ஸ். இந்த 4 வழியாக தான் நடந்துகிட்டே இருக்கும். இது எப்பொழுதுமே மறைந்திருக்கும். சில பேர் இதை பார்க்க கூட மாட்டாங்க, பார்க்க விரும்ப கூட மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குது, இப்படி செஞ்சாதான் இந்த உலகம் நல்லா இயங்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. நமக்கு வராத வரைக்கும், நம்ம பக்கம் பிரச்சனை வராத வரைக்கும். அன்னைக்கு கூட ஒருத்தர் என்கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இதெல்லாம் ரொம்ப அநியாயங்க இந்த தமிழ்நாட்டில் நடக்கிறதெல்லாம். நமக்கெல்லாம் அரேபிய நாட்டு சட்டம் மாதிரி வரணும், சிங்கப்பூர் மாதிரி வரணும், எச்சு துப்புனா அடி பிச்சிடுறான் பாருங்க, அந்த மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். நான் சொன்னேன், சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், ஆமாம் ரொம்ப நல்லா இருக்குதான், நல்லது தான், அந்த சட்டம் வர்றதை நம்ம வரவேற்கிறோம். வந்த பிறகு என்ன நினைப்போம்னு சொல்லி சொன்னா, இந்த சட்டம் ஏன் வந்ததுன்னு நினைப்போம். எப்போன்னு சொல்லி சொன்னா, நானோ என் பிள்ளையோ மாட்டிக்கும் போது, நீங்களோ என் சொன்னவர்கிட்ட சொன்ன நான், நீங்களோ உங்க பிள்ளையோ திடீர்னு துப்பிடுறீங்க, எச்சு துப்பிடுறீங்க, தெரியாம துப்பிடுறீங்க, உடனே உங்களுக்கு 50 சவுக்கடின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கீங்க. அப்போ சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க, நான் என்னைக்குமே துப்பினது இல்லை, இன்னைக்கு தான் தெரியாம மறந்த மாதிரி, அல்லது அதுக்கு என்னெல்லாம் ஒரு நியாயமான காரணம் சொல்லுவோம். இன்னைக்கு என்ன நினைக்கிறோம் தெரியுமா, நம்ம துப்பவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். மற்றவெல்லாம் துப்புறத பார்க்கும்போது என்ன இவ்வளவு அசிங்கம் பண்றாங்க, நாம என்ன பண்றோம் நமக்கு தெரியறது இல்லை. அல்லது ஒருவேளை நம்ம துப்பாம கூட இருக்கலாம், அதுக்காக நம்ம மற்றது எல்லாத்தின்படி சரியா செஞ்சுட்டோம்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம என்ன விரும்புறோம் தெரியுமா, சட்டங்கள்லாம் ரொம்ப தீவிரமா இருக்கணும், பிடிச்ச உடனே தூக்குல போட்டுருணும், அப்பதான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. அவங்க திருந்துறாங்களா இல்லையா, சட்டம் சரியா தவறான்றதுக்குள்ள நான் போகல. ஆனா அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். இதை சொல்லுகிறவர்கள் இன்னும் மாட்டிக்கொள்ளவில்லை, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு இந்த தவறுனுடைய தீவிரம் அவங்க செய்யும்போது தெரியறது இல்லை. இதுதான் இந்த குற்றஞ்சாட்டுதல் இருக்கிற பெரிய சுகம். என்னன்னு சொல்லி சொன்னா, நான் அன்னைக்கு சொன்னேன் உங்களுக்கு, நான் ஒரு 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 சைக்கிள்ல ஒருத்தன் போறான், அவன் யாரையோ மோதிட்டான், உடனே எல்லாரும் போட்டு அவனை அடிப்பாங்க. அந்த சைக்கிளில் போறவன எல்லாரும் போட்டு அடிப்பாங்க. இந்த அடிச்சவங்கள எத்தனை பேர் எத்தனையோ முறை இது மாதிரி மோதி இருப்பாங்க, மோதி யாரும் கண்டுக்காம தப்பிச்சிருப்பாங்க, அல்லது அவனுக்கு பணம் கொடுத்து சரி பண்ணியிருப்பாங்க. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மக்கள் அங்க இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் சேர்ந்து நீ எப்படி மோதலாம் அப்படின்னு அடிப்பாங்க. இது இந்த ஆபத்து இருக்கு பாருங்க, மற்றவர்கள் மேல் பழி சொல்லுகிற அந்த ஆபத்து இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. அதுதான் சிலுவையில கீழே தள்ளப்பட்டது. எப்போன்னு சொன்னா, இவர்களுக்கு மன்னியும் என்று அவர் சொல்லும் பொழுது. நான் யார் மேலேயும் பழி சொல்லல, இவங்கெல்லாம் அப்படி பண்றாங்கன்றத இவர் பழியாகவே எடுத்திருக்கலாம். எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் உள்ளவர். அதான் அங்க அங்க பெரிய விஷயம். பழி சொல்லும் போது பாருங்க, எப்ப நம்ம மற்றவங்க மேல பழி சொல்றோன்றதை நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்போ நாம பதட்டம் ஆயிடுறோமோ, எப்போ நமக்கு பயம் வருதோ, அப்பதான் நம்ம மற்றவங்க மேல பழி சொல்லுவோம். ஏன் காய்பாவும் பிலாத்துவும் ஏரோதும் இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க? ஏன் பிளான் பண்ணாங்க? காய்பா ஏன் பிளான் பண்ணாரு? தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துருமோ, தான் சக்தி இல்லாதவன் என்று மக்களுக்கு தெரிந்து விடுமோ, நான் இங்க ஒரு போஸ்ட்ல இருக்கிறேன், பிரதான ஆசாரியன்னு ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டேன்றான், உலகமே அவன் பின்னால் போகிறது. இந்த ஆங்ஸைட்டி, இந்த ஃபியர், இந்த பொறாமை, இந்த போட்டி வரும்பொழுது பிலாத்துக்கு என்ன பயம்? அவருக்கு விடணும்னு ஆசை கூட வந்துச்சு. ஆனா எங்க தன்னுடைய பதவி போயிடுமோ, எங்க தான் மேல ராஜ துரோக குற்றம் சுமத்தப்படுமோ,
எங்க இந்த மக்கள் தனக்கு விரோதமானவர்களா மாறி விடுவார்களோ, இந்த மக்களை எப்படி ப்ளீஸ் பண்ணலாம், இந்த ஆங்ஸைட்டி தான் பிலாத்த கை கழுவ வச்சுது. நாம் மற்றவர்கள் மேல பழி போடுறோம். ஏன் பழி போடுறோம்? சுகமா இருக்கும். இப்போ நீங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சீன் நீங்க பார்க்கலாம். ஆஃபீஸில் ஒர்க் பண்றவங்க அந்த கேன்டீன்ல அல்லது சாப்பிட்ற இடங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் வந்து பாஸை பத்தி குறை சொல்லுவாரு, அல்லது பாஸ் சரியில்லைன்றதை பத்தி பேசிட்டு இருப்பாரு. எல்லாரும் சேர்ந்து இன்புட் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஆமாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரம் பாருங்களேன், என்னமோ கம்பெனியே ஒற்றுமையா இருந்த மாதிரி இருக்கும். அந்த பேச்சு நடக்கிற இடத்துல பெரிய ஒரு ஐக்கியம் தென்படும். காய்பாவுக்கு பிலாத்த பிடிக்காது, காய்பாவுக்கு ஏரோதை பிடிக்காது, ஏரோதுக்கு பிலாத்த பிடிக்காது, ஏரோதுக்கு காய்பாவை பிடிக்காது. இந்த 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது. இன்னும் பைபிள் எப்படியே சொல்லியிருக்கு, இவங்க 2 பேரும் சண்டையில் இருந்திருக்கிறாங்க, பிலாத்தும் காய்பாவும். ஆனா இவரை பலிகடாவாக மாற்றுவதற்கு 3 பேரும் ஒன்னாயிட்டாங்களே. 3 பேரும் ஆட்சி அதிகாரம் வரும் பொழுது அவங்க இவன் நம்மளை மேற்கொண்டக்கூடாது, யார் சொல்றதை யார் கேட்கணுன்றதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போறாமலாம் இருந்திருக்கு. ஆனா அவர்கள் பலி செலுத்தணும்னு நினைக்கும் போது இவர்கள் 3 பேரும் ஒன்றாயிட்டாங்க. அது ஒரு போலி ஒற்றுமை. இதுதான் நடக்கும் சில இடங்கள்ல. அது தமிழ் அப்படி சொல்லுவாங்க, விரோதிக்கு விரோதி நண்பன்றுவாங்க. எனக்கு அவனும் விரோதி, உனக்கும் அவன் விரோதி, ஆகவே நம்ம 2 பேரும் நண்பர்கள் ஆயிடலாம். இது பலி செலுத்துகிற முறையில மிக முக்கியமானது, குற்றஞ்சாட்டுகிற முறையில மிக முக்கியமானது. ஒரு ஆளை எலிமினேட் பண்ணணும்னு நினைக்கும் போது, ஒரு எளியவனை தூக்கணும்னு நினைக்கும் போது, நான் போய் அவனை செய்யறதை விட எனக்கு ஒரு கும்பலா சேர்ந்துட்டோம்னு சொன்னா அவனை பெரிய குற்றவாளியா மாத்தலாம். அப்ப நான் யாரெல்லாம் அவனுக்கு விரோதமா இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கிற பணியில நான் ஈடுபடுறேன். அதை தான் போய் காசிப்பிங்னு சொல்றோம். அவர்களை பற்றி தவறான செய்திகளை பரப்பி நம்ம பக்கத்துல ஆதரவை அதிகரிக்கிறோம். இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு பாருங்க. சாத்தான் என் வாழ்க்கையில இருக்கிறானா இல்லையான்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான மேஜர் க்ளூ என்ன தெரியுமா? ஒரு பெரிய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்க அடுத்தவர்களை குறை சொல்றதுல தீவிரமா இருக்கிறீங்கன்னா, உங்களை அறியாமலே நீங்கள் அதை செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்க தான் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு தான் விடுதலை தேவைப்படுகிறது. அந்த விடுதலை சிலுவையை பார்க்கும்போது தான் உண்டாகுது. சில சமயத்துல நமக்கு மேலதிகாரி மேல இருக்கிற கோபத்தை யார்கிட்ட காமிப்போம்? யார் நம்மளை எதிர்க்க முடியாதோ அந்த குழந்தைகிட்ட, அந்த கதவுல எல்லாம் காமிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் ஒரு வகையான விஷயங்கள் தான். வெண்டிங் இட் அவுட். நான் அவர் மேல செலுத்த முடியாது, ஆகவே இன்னொருத்தர் மேல செலுத்துறேன் நான். அதுதான் பலிகடான்னு சொல்றோம். சிலுவையில இந்த பழி சொல்லுதல், குற்றஞ்சாட்டுதல், இது எல்லாவற்றையும் தனக்குள்ளாக ஈர்த்து கொண்டார். நாம அப்படி இல்லை. நம்ம மேல ஒருத்தர் குறை சொன்ன உடனே டக்குன்னு அவங்க மேல என்ன சொல்ல முடியுன்றது தான் அது. அதுக்கெல்லாம் பழக வேண்டியதில்லை, படிக்க வேண்டியதில்லை. யார் டியூஷனை வைக்கிறா? அதுக்கெல்லாம் இம்பல்சிவா நடக்கும், இம்மீடியட்டா நடக்கும். நீ என் மேல குறை சொன்ன உடனே உன் மேல நான் குறை சொல்லுவேன். நீ என்னை எந்த விதத்துல நடத்துகிறியோ அதே விதத்துல நான் உன்னை நடத்துவேன். எந்த அளவினால் அளக்கிறோமோ அந்த அளவினாலே அளக்கப்படும். ஆனா இயேசு அதை செய்யல. அவங்க அளந்த அளவுல அவர் திருப்பி அளந்திருந்தார்னா கதையே வேற. ஆனா அவர் சொல்றார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள். ஏன் இதை செய்யறாருன்னா, அடுத்த வார்த்தை சொல்றாரு அவரு, எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன். அது அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம எல்லாரையும் நம்ம இடத்துல இழுத்துக் கொள்ளணும்னு சொல்லி சொன்னா அதற்கு முன்பாக ஒரு விஷயம் செய்ய வேண்டியது இருக்குது. எப்படி இவன் புறம்பே தள்ளப்படுகிறான் பாருங்க. இயேசு கிறிஸ்து மன்னிக்கும் பொழுது எங்க மன்னிப்பு இருக்குதோ அங்க சாத்தான் தன் கடையை மூடியே ஆகணும். he is அவுட் ஆஃப் பிசினஸ். அதை நல்லா புரிந்து கொள்ளணும். அதுதான் மன்னிப்பு மன்னிப்புன்னு பேசிட்டே இருக்கிறோம். எங்க இவன் பாவி அவன் பாவின்னு குற்றஞ்சாட்டுறீங்களோ அங்க சாத்தான் ஆளுகை செய்கிறான். நீ பாவியோ பாவி இல்லை அதெல்லாம் இல்லை, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ற இடத்துல மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அங்க பிசாசு ஆளுகை செய்யவே முடியாது. அவனுக்கு அங்க வேலையே இல்லை. பிசாசு துரத்துறதுன்றது நீங்க அடுத்தவர்களை மன்னிக்கும் பொழுது அது தானா போயிடும். ஏன்னா நான் மன்னிக்கும் பொழுது நான் அதை அப்சர்வ் பண்ணிக்கிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும்னு சொல்லும் போது அவன் புறம்பே தள்ளப்பட்டான். குற்றஞ்சாட்டுகிறவன் புறம்பே தள்ளப்பட்டான். அவனுக்கு இவர் இடம் கொடுக்கவே இல்லை.
அவர் யாரையாவது குறை சொல்லியிருந்தார்னா ஹிண்ட் கூட கொடுக்கல. நீங்க செய்யறத பாருங்க, பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க, நீ செய்யறது செய், எந்த விதமான ஹிண்ட்டுமே இல்லை. அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார். அவங்க சொல்ற குறைகள், காரி துப்புறாங்க, நீ தேவனுடைய குமாரனை ஆனால் இறங்கி வாண்டுறாங்க, அவங்கள ஜெயிக்க விடுறாரு பாருங்க. அவன் கன்வின்ஸ் ஆயிட்டான் என்னன்னா இவர் தேவனுடைய குமாரன் இல்லை, ஏன்னா இவர் இறங்கி வரல. நான் சொன்னபடி நடந்திருந்தாதான், நான் சொன்னபடி நடந்தாதான் அவர் தேவனுடைய குமாரன் நான் என்ன பண்ண முடியும், ஒத்துக்க முடியும். ஒன்ஸ் forgiveness replaces the demand for vengeance, devil is out of business. இந்த பழி வாங்குதல் என்பதற்கு பதிலாக மன்னிப்பை நீங்க கொண்டு வரும்போது, கிராஸ்னா அதுதான், அதை நீங்க கொண்டு வரும் பொழுது பிசாசு புறம்பே தள்ளப்படுகிறான், குற்றஞ்சாட்டுகிறவன் புறம்பே தள்ளப்படுகிறான். ஆரம்பத்திலிருந்து என்ன காயின் மேல மட்டும் பிரச்சனையானா இல்ல, காயின் ஆபேலை கொலை செஞ்சிட்டான், காயின் ஆபேலை கொலை செஞ்சிட்டான். ஆனா ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்குதலுக்காக கூப்பிடுது, என்ன இப்படி பண்ணிட்டானே, நான் எந்த தப்புமே பண்ணலையே, கடவுளே நீங்க என் காணிக்கை ஏத்துக்கிட்டீங்க, அவ்வளவுதானே, நான் வேற என்ன தப்பு பண்ணேன், இதுக்கு என்ன நியாயம், நியாயம் கேட்கிற ஒரு குரல், ஒரு ரத்தம், ஆபேலுடைய ரத்தம். ஆபேலுடைய ரத்தம் மாத்திரமல்ல, ஒவ்வொருவருடைய ரத்தமும் அதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. ஆபேல் முதல் சகரியா வரைக்கும் கேட்குது. நாங்க என்ன தப்பு செஞ்சோம், கடவுள் அனுப்பி தானே வந்தோம், கடவுள் சொன்ன செய்தி தானே சொன்னோம், உண்மையத்தானே சொன்னோம், கேட்டுட்டே இருக்குது. அப்ப அதுக்கு ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டே இருக்குது. இப்ப யாராவது இந்த கேள்வி இல்லாம ஆக்கணும், இந்த ரத்தம் பழிவாங்குதல கேட்காத ஒரு ரத்தம் வேணும், அப்பதான் பிசாசனுடைய செயல்பாடு நிறுத்தப்பட முடியும், அப்பதான் அடுத்த பலி தேவைப்படாது. இல்லைன்னா இந்த பலிக்கு இன்னொரு பலி, அந்த பலிக்கு இன்னொரு பலின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். நான் பலி செலுத்துறேன், பிறகு அவங்க என்னிடத்துல இருந்து ஒரு பலி எதிர்பார்க்கிறாங்க, இது நடந்துகிட்டே இருக்குது. காயினுக்காக 7 பேர் ரத்தம் சிந்துவாங்கன்னு சொல்லி சொன்னா 7 பேர் கிட்ட பழி வாங்கப்படும்னா எனக்கு 70 பேர் லாமேக்கு அதிகப்படுத்துறான். அப்படி அதிகமாகி அதிகமாகி வயலன்ஸ் வந்து கடவுள் பார்த்து சகிக்க முடியாத அளவுக்கு இருந்தது நோவா பீரியட்ல, இப்படிதான் போட்டிருக்குது. அப்ப பாருங்க, இந்த பலி செலுத்துதல் என்பது மறைந்து இருக்கிற, உள்ளுக்குள்ள இறந்து போனவர்கள் கூட அதை தான் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ரொட்டேஷனா நடந்துகிட்டே இருக்குது. இதை ஒரு பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணணும்னு என்ன பண்ணணும், இங்க இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் பழி ஆபேலின் ரத்தத்தை பேசினதை பார்க்கிலும் மேன்மையானதை பேசிச்சு. இது பழி வாங்குறதை பற்றி பேசவில்லை, அல்லது அமைதலாகவும் இல்லை, பரிந்து பேசுதலை பேசுகிறது. யார் தன்னை கொன்றார்களோ அவங்க மேல பழி சொல்லாம அமைதலாகவும் இல்லை, பழியும் சொல்லல, அமைதலாகவும் இல்லை, அவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு விஷயம் இங்கே நடைபெறுகிறது. The spell of Satan was broken. என்ன மாயத்தின் நிமித்தமாக இந்த உலகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தானோ அந்த மாய கட்டு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து பிதாவினிடத்திலே மன்னிப்பை சொன்னது நிமித்தமாக, அவர் ரத்தம் சிந்தி கொண்டிருந்த பொழுது மன்னிப்பை சொன்னது நிமித்தமாக அந்த மாயக்கட்டு உடைந்து விட்டது. இந்த வெளிச்சத்தினிடத்திற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஒரு புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். தம்முடைய சரீரம் கிழிக்கப்பட்டது நிமித்தமாக ஒரு புதிய மார்க்கத்தை தேவன் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஒரு ஆடு பலி செலுத்தப்பட்டுச்சு, அதுதான் இவனுக்கு பெரிய நிம்மதி. இந்த மனிதர்களுக்கு பெரிய நிம்மதியே அந்த ஆட்டு மேல கைகளை வைத்து அந்த ஆடு போக்காடாக விடப்பட்டு அந்த ஆடு மிருகங்களால் கொல்லப்படும் பொழுது, நான் பாவம் செய்யல, பாவம் செஞ்சது செத்து போச்சு, ஆகவே எனக்கு மரணம் இல்லை அப்படின்னு நினைச்சு அவன் நிம்மதியாக இருப்பான் ஒரு வருஷத்துக்கு. ஆனா திடீர்னு அந்த ஆடு எந்த மிருகமும் கொல்லாம திரும்பி ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ரத்தத்தை மேல வச்சுக்கிட்டே ஊருக்குள்ள வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவரோட நிலை என்ன? ஆனா இங்கே இந்த பலிகடாவாக செலுத்தப்பட்ட இந்த தேவனுடைய ஆடு, lamp of God, தேவாட்டுக்குட்டி, இவருடைய பாவங்களை மேலே வைத்து இவருடைய குற்றச்சாட்டுதலை இவர்களுடைய இது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு 3வது நாளிலே உயிரோடே வந்தார். ஆனால்
பழி வாங்குகிற எந்த எண்ணமும் இல்லாமல், யாரையும் இவங்க தான் காரணம். அன்னைக்கு கூட சிலுவைக்கு போகும்போது கூட பேதுரு அப்படி பார்த்தாரு, அவனுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா உயிர்த்தெழுந்து வந்த பிறகு அதை ஒரு இடத்துல கூட அவர் ஞாபகப்படுத்தவே இல்லை. நான் சொன்னேன் பத்தியா, அதே மாதிரி நடந்துச்சு பத்தியா. ஏன் இப்படிலாம் பயந்து ஓடுனீங்க? நீங்க ஏன் சத்தியத்துக்காக நிக்கல? நான் உங்களை 3 வருஷம் ட்ரெயின் பண்ணது வேஸ்டா போச்சே. எந்த வார்த்தையும் இல்லையே. அவர்களை அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி வார்த்தை கூட இல்லையே. ஒரு புது உலகம், புது மாதிரியான வாழ்க்கை முறை, அது என்னைக்குமே கொஞ்சமா தான் இருக்க போகுது. ஜனங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? வெள்ளை குதிரையின் மேல வருகிற ஒரு ராஜா, அவர் பின்னால ஏராளமான மக்கள் வரணும். எவ்வளவு பெரிய நாட்டை ஆட்சி செய்யறோன்றது தான் இங்க பெரிய விஷயம். ஆனா ஆண்டவர் எப்ப பேசும்போதும் சிறுமந்தையே பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே. இந்த பெரிய பழி வாங்குகிற, ரத்தம் சிந்துகிற அந்த கூட்டத்திற்கு தலைவராயிருப்பதை பற்றி இங்கு பேசவில்லை. சிறுமந்தையே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தருகிறேன் சொல்றார். இந்த ராஜ்யத்தை நீங்கள் அங்கீகரிக்கிறீர்களா? இந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாற விரும்புகிறீர்களா? கிறிஸ்தவங்களாகிறீங்களா நான் கேட்கல, அதெல்லாம் நீங்க ஏற்கனவே ஆயிட்டீங்க. ஆனா சர்ச்சுக்குள்ள போன பிறகு ஒருத்தர் மேல ஒருத்தர் குறை சொல்றோம் பாருங்க, அது அங்கே போய் நரகமாக்கி வச்சிருக்கிறோமே. அந்த நரகத்திலிருந்து நம்ம விடுதலை பெற வேண்டாமா? இந்த நரகத்திலிருந்து தான் நம்ம விடுதலை பெறணும். இனி போற நரகத்திலிருந்து இல்லை, அது இருக்குது இல்லைன்னு நிறைய பேர் விவாதம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா ஒண்ணு நல்லா தெரியுது, இப்ப இருக்கிறது தான் நரகமா இருக்குது. அதிலிருந்து விடுதலை பெறுவோம். அதற்கான வழியை தான் சுவிசேஷம் சொல்கிறது. இந்த நரகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமானால் சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதை கூட அவர் சந்தோஷமா எண்ணார். அதை கூட அவருக்கு நரகமாவே தெரியல. அதுல வலி இல்லை, வேதனை இல்லை. ஏன்னா அவர் பழி வாங்குகிற எண்ணத்தோடு இல்லாமல் மன்னித்தார். யாரையும் பலிகடா வாக்கணும்னு அவர் நினைக்கல. நீங்க யாரையோ தனிப்பட்ட விதத்துல ஏதோ பிள்ளைங்களை திட்டுறீங்க, குறை சொல்றீங்க, அது பயந்துடாதீங்க ஐயோ அப்படின்ட்டு இதெல்லாம் இல்லாம இருந்தா நல்லது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு வழிகள் கண்டுபிடிக்க முடிஞ்சா கண்டுபிடிச்சு அதை வேற விதத்துல நீங்க செய்ய முடியும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்ப்போம், முடிந்த அளவுக்கு கற்றுக்கொள்வோம். நானும் கற்றுக்கொண்டே வருகிறேன். ஆனா கும்பல்ல ஜாயின் பண்ணாதீங்க. அடுத்தவர்களை குறை சொல்லுகிற ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, க்ரௌடு, ஆங்கர் க்ரௌடு. ஆமா அப்படின்னு ஒருத்தன் சொன்ன உடனே எல்லாரும் சேர்ந்து ஆமா அப்படின்னு சொல்றோமே, சரியா தெரியுதே அவன் செஞ்ச தவறு தான் அப்படின்னு எல்லாருக்கும் சரியா தெரியுதே, அந்த கும்பல்ல சேராதீங்க. தட் இஸ் மோர் டேஞ்சரஸ். இயேசுவை சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது அவரை சிலுவையில அறையும் என்று கத்தினார்களே, அதுல எத்தனை பேருக்கு அவரை ஏன் சிலுவையில் அடிக்கணும்னு தெரியும்? தெரியாது. பிரதான ஆசாரியன் சொன்னாரு அவரை சிலுவையில் அடிக்கணும்னு, ஆகவே நாங்கெல்லாம் கத்துறோம். எங்க தலைவர் சொல்லிட்டாரு இது தப்புன்னு, ஆகவே நாங்கெல்லாம் அது தப்புன்னு சொல்றோம். யாருடைய கைப்பாவைகளாகவோ நாம் இருந்து கொண்டு நம்மை நாமே அழித்துக் கொள்ளுகிற அந்த அழிவிலிருந்து தேவன் நம்மை விடுவிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை வேணும்னு நீங்க இன்னைக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. இந்த விடுதலை எங்களுக்கு நிச்சயம் தேவை. ஏனென்றால் இதுல எப்போ நாங்க செயல்படுறோன்னே எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க சத்தியத்து பக்கம் நிக்கிறதா நினைக்கிறோம், சரியானது பக்கமா நிக்கிறதா நினைக்கிறோம். அவங்க செஞ்சது தவறுன்னு எங்களுக்கு 100% நல்லா தெரியும்னு நினைக்கிறோம். ஆனா அந்த நேரத்துல தான் பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோன்றத இன்னைக்கு எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பித்ததுக்காக நன்றி. நாங்கள் எங்களை சிலுவையில வைத்துக் கொள்ள விரும்புகிறோம். அந்த சிலுவையில வைத்துக் கொள்ளும் பொழுது எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை கூட பிதாவே அவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி, குற்றம் இல்லாதவர்களை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம், குற்றம் உள்ளவர்களை நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒருவேளை தேவன் அவர்களை குற்றமற்றவர்கள் என்று சொல்லிவிட்டால் நாங்கள் சொன்ன குற்றங்கள் என்ன ஆவது? நாங்கள் சொன்ன அந்த பலி எப்படி சரியாக வரும் என்ற அந்த நினைவுகள் எங்களுக்கு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பலியை நிறுத்தும்படிக்கே நீர் பலியானீர். இந்த பலியை நிறுத்தும்படிக்கே உம்முடைய ரத்தம் ஆபேலின் ரத்தத்தை போல் இல்லாமல்
பழிவாங்குதலை பேசாமல் பரிந்து பேசுதலை பேசினது என்பதை நாங்கள் ஆச்சரியத்தோடு பார்க்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நீங்கள் எங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால், இந்த செய்திகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால், தொடர்ந்து நாங்கள் மற்றவர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க உங்களுடைய காணிக்கைகளை அன்பாய் வரவேற்கிறோம். காணிக்கைகளை நீங்கள் கொடுப்பதின் மூலமாக இந்த செய்தி நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள், இந்த செய்தியின் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே உங்களுடைய காணிக்கைகளால் நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கும்படி அன்பாய் கேட்கிறோம். மிக முக்கியமாக நான் எழுதின நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற புஸ்தகத்தை வாங்கி வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன்.